கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்தில ஒட்டன ஒட்டன கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்தில என்று உள்ள இவங்க கத்தில இந்த கதைய என்ன சொல்வேன். சொல்லுமா. தனியா ஒரு பொண்ணு நடமாட முடியல, அதுவும் என்ன மாதிரி அழகான பொண்ணு வீதியில போக முடியல மாமா. ஆமா அழகாதான் இருக்கிற. அப்படியே உத்து பாத்துக்கிட்டேன் வையி மூஞ்சி வீங்கிருப்படா மூதேவி. நான் இளையராஜா. இளையராஜா வாணி. ஆமா அதான் கொய்யால சாங்காவா போய்கிட்டு இருக்கு. ஓகே என்ன ப்ராப்ளம்? அதாவது அட்ஜஸ்ட் பண்ணு. அதாவது பொண்டாட்டி இருக்காளே 100 ரூபாய் காசு கொடுக்கறதுல குடிக்கிறதுக்கு துஷ்மன். துஷ்மன். அது மட்டும் இல்ல, ராத்திரி 8 மணி ஆனா எவனோ ஒரு நாதாரி போன் பண்றானா, அவன் எவன்னு கையும் கலமா பிடிக்கிறதுக்கு தான் நான் பொம்பளை வசத்துல வந்திருக்கிறேன். கன்ஃபார்மா கண்டுபிடி, இல்லன்னா மகளிர் அணியில பெரிய ஆள் ஆயிட போறான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் என்ன செய்யுவேன் காப்பாத்துங்க. எனக்கு கற்பு வேணும் கற்பு வேணும் கற்பு வேணும். அடியே ஏற்கனவே இருக்கடி இன்னும் வேணுங்கற. அது இல்ல, எனக்கு அடைக்கல வேணும். அடைக்கல சாமி ஊருக்கு போயிட்டான், வேணா பாலாஜி கூட போ. ஐயோ நான் நைட்டு ஊருக்கு போற பஸ் போயிருச்சு, ஒத்தையில போக முடியாது. அதனால நைட்டு ஒரு நாளைக்கு கூட தூங்கி இருந்துட்டு காலையில போறேன். தூங்குறியா? அதெல்லாம் இல்லம்மா, என் புருஷன் ஒரு பெரிய குடிகாரன். ஐயோ அவன் நல்ல நாள்ல நாய கட்டி புடிச்சிட்டு தூங்குறவன். நீ வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிற. ஐயோ அவன் வந்தானா என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஓடிய போயிராமா. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை இறக்கம் காட்டலன்னா எப்படி? இல்லடி உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி இன்னைக்கு ஒரு நாள் ஓரமா இருந்துக்க, விடியவும் சுருட்டிக்கிட்டு ஓடிய போயிரு. ஓடிய போயிரு. சரியா? ஆமா நீ யாரு? எனக்கு தெரியல. இல்லையே, நான் தான் பக்கத்து ஒரு கலாவதி மகன். முகத்தை பார்த்தா காலாவதி என்ன புகை மாதிரி இருக்கு. யாரடி நீ? உன் பேர் என்னடி? நான் தாண்டி வடிவு. வடிவா? ஒரு வடிவமே இல்ல, இதுக்கு பேரு வடிவம். சொல்லாதடி. என் வடிவாடி என்னோட படிச்சவளாடி. நான் படிச்சேன். ஐயோ ஏண்டி சின்ன பிள்ளைல நல்லா சிக்கன சிம்ரன் மாதிரி இருந்த, இப்ப காராஜவுல துணியை சுத்தின மாதிரி ஆயிட்டியடி. நான் துணி சுத்தலாமா தெரிஞ்சிருச்சு. என்னடி துணி சுத்தலாம் சொன்னீங்க, அது சொன்னேன். ஆமாடி ரொம்ப உள்ளி ஆயிட்டடி. ஒல்லியா போயிட்டானா? சரி உனக்கு கல்யாணம் எதுவும் ஆச்சா இல்லையாடி? ஏன்டி கேக்குற? ஏண்டி ஏண்டி இப்ப நாய் சுடுதல்ல வாய வச்ச மாதிரி அழுகுற? அப்படி இல்லடி, நானும் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன். எங்கே ஒத்தையில கத்தையில போக முடியல. ஏன்னா எங்க ஊர் பைப்படி பக்கம் போனேன்டி, அங்க பண்ணார்ட்ட மிஷானே, அப்படியே குளத்து பக்கம் போனேன், அந்த குருசாமிட்ட மிஷானே, அப்படியே முட்டு சத்துக்களை போனேன், அந்த முனியாண்டிட்ட மிஷானே, இப்படி எல்லாத்தையும் மிஸ் ஆகி கடைசியில ஒரு 7 வருஷம் வயல்கிட்ட போய் மிஸ்ஸஸ் ஆகிட்டேன்டி. அவன் யாரடி? அதைய வாயால சொல்லலாமா? சொல்லடி. போனா போகுது. எனக்கும் எங்க அப்பா அம்மா ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சாங்க. சரி அவன் நைட் ஆனா பாவனை ஜாக்கெட்டை கிழிச்சு போடாட்டி. எதுக்கு இட்லி துணிக்கா? இல்லடி, அவன் பஸ்ல டிக்கெட் கிழிக்கிறவனா, அந்த யாவத்துல கிழிச்சு போடாட்டி. ஐயோ உனக்கு எதுவும் ஆச்சா? அதை ஏன்டி கேக்குற? நான் ஒரு குடிகாரனை கட்டிக்கிட்டு ரொம்ப படாத பாடுபடுறேன்டி. என்னடி அப்படி செஞ்சா? பொழுது விடிச்சா போயிடுறான், பொழுது சாஞ்சா தாண்டி வர்றான். அம்புட்டு பொறுப்பானவனாடி. இல்லடி, பொழுது விடிச்சா எங்காவது போய் குடிச்சிட்டு கிடக்குறான். சாயந்தரம் ஆயிட்டா யாராச்சும் 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்கடி. நான் என்ன செய்வேன்? என் தலையெழுத்து அப்படி இருக்கு, என் கதை கேக்குறியா? ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் தலையில கல்லதுக்கு போட்டு நான் கொன்னுருவேன்டி. கல்ல தூக்கி போட்டா? ஆமா. அப்படிலாம் சொல்லாதடி. கல்லானாலும் கடுக்கு, உள்ளனாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதடி. என்னடி சொல்ற? புருஷன் ஆம்பளைக்கு ஆம்பளை தானடி உதவி செய்யணும். ஆம்பளையா? இல்லடி, உன் புருஷன் ஒரு ஆம்பளைல, அதுக்கு சொன்னேன். அதான் சொல்ல வர்றியாடி? ஆமா, ஏன் புருஷனை பேசுனா உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன செய்யறது, எனக்கு தானே பட்டுக்குது. சரி விடு, நம்ம சின்ன வயசுல எப்படி எல்லாம் பாட்டு பாடி விளையாண்டோம். ஆமாடி. நீ சின்ன வயசுல நல்லா பாடுவியா? நீ பாடுவேன். பாடுறத கேட்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அது பஞ்சு முட்டையும் போல. என்னடி பாடுற? இல்லடி, நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாவனை வச்சு பாடி. சரி நம்ம இப்படி பேசி இருந்தா லேட் ஆயிருச்சு, நீ உட்காரு, உனக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். சரி நைட்டுக்கு இருந்துட்டு நான் காலைல போயிடுறேன், சாப்பாடு எடுத்துட்டு வா. இங்கனே உட்காந்துக்கிறேன்டி. இங்கனே தாண்டி உட்காரணும். சரிடி உட்காரு. நல்லா இருக்கியாது. என்ன குழம்புடி? மீன் குழம்பு வச்சிருக்கேன்டி. நான் சின்ன வயசுல நல்லா குழம்பு வைப்பேன்ல. குழம்பா? மீன் குழம்புனா சரக்கு போடாம சாப்பிட முடியாது.
அது சரி, என்னைக்கு வச்ச சோத்தா போடுறாங்களோ தெரியல. என்னடி? வாயில போடுறாங்க என்ன? ஏதோ ஒரு வாசனை வருதுடி. என்ன வாசனை? இல்ல, என் புருஷன் அடிக்கிற சரக்கு தான் இப்படி எலிசத்த நாத்தம்மா நாரும். இந்த வாடை வருது, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். இல்லை வராதே. ஏன்? இல்ல உன் புருஷன் தான் வரலையா, அதை சொன்னேன். அவன் வர்ற நேரம்னு நினைக்கிறேன். இப்ப வரமாட்டான், 10 மணிக்கு தான் வருவேன். அதை எப்படி நீ சொல்ற? நீ தானே சொன்ன கடையை இழுத்து வச்சு மூடிட்டு தான் வருவேன், அதை சொன்னேன். ஆமாடி ஆமாடி, நான் தான் சொன்னேனோ. சரி சாப்பிடுறி. உடம்புலி கைகால் குடைச்சல் பித்தம் தமம் இப்ப ஏதாவது சொன்னியா? என்னடி? இல்ல ஏதாவது சொன்னியான்னு கேட்டேன்டி. இல்லடி, உடம்பு வலிக்குது, கையெல்லாம் குடையுதுன்னு சொன்னேன்டி. கை காலெல்லாம் குடையாதடி. சரி நீ அதெல்லாம் நினைக்காதடி. உனக்கு நான் போய் மருந்து கொண்டு வரவா? மருந்து கொண்டாடியா? ஆமா. நல்ல காய்ச்சல சாராயமா கொண்டாடி. இல்ல, காய்ச்சல கஷாயமா இருந்தா கொண்டாடு. கசாயமா? சரி உனக்கு வேணுங்கிறத நான் கொண்டுகிட்டு வரேன்டி. வாடி. அத்தாடி இப்படியே போனா மாட்டிக்குவோம் போல் இருக்கு. ரூட் எங்கிட்ட அது மாத்திர வேண்டியதுதான். காதலா காதலா காதலில் தவிக்கிறேன். என்னடி காதல் பாட்டெல்லாம் பாடுற? காதல் வந்துருச்சோ? ஆமாடி, காதல் வந்துருச்சு. ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் போகட்டும். உன் புருஷன் அவனை எப்படி வச்சிருக்கான்? அதை ஏன்டி கேக்குற? அவனை என் புருஷனாவே நான் நினைச்சு பாக்குறதே இல்லடி. சரி, போகட்டும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன்டி. குடும்பத்தை எப்படி ஓட்டுற? பண்ணையார் இருக்காருல்ல, பண்ணையார வச்சிருக்கிற? பண்ணையார் கோப்புல வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை வேலை பாத்து செய்யல. அது சரி, இப்படி சம்பாதிக்கிற ஒரு பொட்டு தங்க கூட வாங்கி போடாம கவுரிக்கிற போட்டுக்கிட்டு இருக்கிறா? அவன் எங்க வாங்கி போட்டான்? நான் தான் வேலை செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். எங்க? ஆனா எல்லாத்தையும் கடுகு டப்பால போட்டு வச்சிருக்கேன். கடுகு டப்பாவா? என்னடி? இல்ல, கடுகு டப்பால பத்திரமா வச்சுக்கடி. ஆமாடி. அது சரி, காசு பணத்தால எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கா? பணம்லாம் உன்ன மாதிரி நான் லூசு செருக்கி கிடையாது. பேங்க்ல எல்லாம் போட மாட்டேன். சரி. எல்லாத்தையும் சேர்த்து வெந்தய டப்பால வச்சிருக்கேன். வெந்தய டப்பாவா? ம். பெரிய வேல்டு பேங்க் வெந்தய டப்பால போட்டு வைக்கிறா? என்னடி சொல்ற? இல்ல, வெந்தய டப்பால பத்திரமா வச்சுக்கிட்டு சொல்றேன். எல்லாமே பத்திரமா வச்சிருக்கேன்டி. சமய கட்டுக்குள்ளதான் இப்படி சமாச்சாரம் இருக்கா? எது?